ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம எலும்பு குழம்பு எப்படி செய்யலான்றது பார்ப்போம். முதலாவது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சோம்பும் கருவேப்பிலையும் போடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தது. அதை நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சக்தி மட்டன் மசாலாவில் தான் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எலும்பு கழுவி வச்சுருக்கிறது, இங்கே எலும்பு கறின்னு கேட்டு வாங்குங்க. கழுவி வச்சுருக்க எலும்பு கறியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுருங்க. இன்றைக்கி நான் 7 விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் மட்டன் எலும்பு குழம்பு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்னென்னன்றது எனக்கு ஷேர்